மாதத்திலே நம்ம கடந்த மாதம் வரைக்கும் செய்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எப்பவுமே ஒரு வீட்டில் ஒரு அப்பா ஒரு அம்மா இருந்தால் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஒரு பெண்ணானவள் திருமணமாக்கி வேற இடத்துக்கு போயிட்டான்னு வச்சுருங்களேன், அங்கே மாமியார் வீட்டில் மாமனார் வீட்டில் இருக்கிறத காட்டிலும் அப்பா வீட்டுக்கு இல்லாட்டி அம்மா வீட்டுக்கு வந்துட்டாலே ஒரு சந்தோஷம் என்ன செஞ்சிடும் வந்துடும். அம்மா முகத்தை பார்க்கணும் அப்பா முகத்தை பார்க்கணுங்கிற ஆசை வந்துட்டுனா பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம் என்ன செஞ்சிடும் வந்துடும். நேற்று சாயந்தரம் என் மகா எங்கள் வீட்டுக்கு வந்தா. டைம் இல்லை அவளுக்கு, 3 நிமிஷம் தான் அவள் என்ன செய்யணும் இருக்கணும். அதுக்குள்ளே அவளுக்கு நிறைய வேலை இருந்தது. கொஞ்சம் போல் ஜூஸ் போட்டு வச்சுருந்தோம். அதை அவள் ஆசையை குடிச்சிட்டு கடைசியில் 1 மடக்கு நான் குடித்தேன். ஆனால் நைட்டு படுக்கும்போது யோசிச்சுட்டு இருக்கேன், அந்த மகன் அதை எவ்வளவு சந்தோஷமாக குடிச்சிட்டு போனாங்கிறத காட்டிலும் அந்த 2 நிமிஷம் என் முகத்தை பார்க்கறதுல அவள் முகத்தை பார்க்கறதுல அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. அல்லேலூயா. அப்போ அப்பா வீடு நம்ம சொல்ல போகிற அப்பா வீடு இயேசுவின் வீடு. அந்த இயேசுவின் வீட்டில் பிள்ளைகளாகி உங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அது மாத்திரமல்ல, இந்த இயேசப்பா வீட்டில் இருக்கிற உங்களுக்கும் பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்க போகிறது. அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நாம் எழுந்திருந்து கரங்களை தட்டின இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதே போன்று வீடுகளில் இருந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நினச்சிக்கோங்க, இது உங்கள் வீடு அல்ல, அது இயேசப்பாவின் வீடு. நீங்கள் குடியிருக்கிற வீடு இயேசப்பாவின் வீடு. அந்த வீட்டில் இயேசப்பா இருக்கிறாரு. அந்த இயேசப்பாவை இப்போ நீங்கள் மகிமைப்படுத்துங்க. நாங்கள் இங்கேருந்து தேவனை துதிக்கிறோம், பார்த்துட்டு இருக்க நீங்கள் அங்கேருந்து தேவனை துதிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் படிக்க போகிறோம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இன்று தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இன்று தானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆமே. ஆடுவோம் கொண்டாடுவோம், உயர்த்தி ஆடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓ அல்லேலூயா.
எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே. பாவத்திலே மறித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். பாவத்திலே மறித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் ஆடுவோம், கொண்டாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா போய் சொல்லுவீங்களா? நல்லா பொய் சொல்வீங்களான்னு கேட்டா அல்லேலூயா சோதரன் சொல்வீங்க. உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறவங்க தொண்டை கிளியற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவருடைய நாமத்தை நம்ம துதிக்கும் பொழுது, இயேசுவின் நாமம் சாதாரண நாமம் இல்லை, அவருடைய நாமத்துல வல்லமை உண்டு. அவருடைய நாமம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவருடைய நாமம் சொல்ல சொல்ல பிசாசுகள் ஓடுதான். அவர் நாமத்தில் ஒரு பவர் இருக்கு. நீ சிங்கத்தின் மேல நடப்ப, பாம்பின் மேலும் நடப்ப. அப்படி நடக்க செய்ய வைப்பது கர்த்தருடைய நாமமே. நம்ம அந்த 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 நாமம், இயேசுவின் நாமங்கிற நாமத்துக்கு இந்த உலகத்துல அதற்கு மாற்று காரியமே கிடையாது. அதுக்கு ஈக்குவல் அப்படி சொல்ற காரியமே கிடையாது. இயேசுவின் நாமத்தை விட மேலான நாமம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. எத்தனையோ நாமங்கள் இருக்கலாம், எத்தனையோ தேவர்கள் இருக்கலாம், எத்தனையோ கடவுள்கள் என்ற பெயரில் இருக்கலாம். ஆனால் பெயர் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு நாமம் இயேசு நாமம் மாத்திரமே. அந்த நாமத்தை குறித்து தான் நாம் இப்ப சந்தோஷமா படிக்க போகிறோம். அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமம் தான் எனக்கு கேடையும். உங்க நாமத்தை சொன்னா எனக்கு விடுதலை நிச்சயம். அல்லேலூயா. யாரெல்லாம் எனக்கு விடுதலை வேணும்னு வந்திருக்கீங்க, என் வியாதியிலிருந்து விடுதலை வேணும், என் கஷ்டத்திலிருந்து விடுதலை வேணும், என் துன்பத்திலிருந்து விடுதலை வேணும், என் கண்ணீர்ல இருந்து விடுதலை வேணும், யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அவங்கள கைகளை தட்டி உற்சாகமா இந்த பாட்டை படிங்க. நல்லா ஆடி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்கவங்களும் இருக்கிற இடத்துல எழுந்திருச்சு எங்க கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அப்பா உங்க நாமத்திலே மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்திலே வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்திலே மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்திலே வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம்.
உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யேசுவா மஷிகா மஷிகா, யேசுவா மஷிகா மஷிகா, யேசுவா மஷிகா மஷிகா, யேசுவா மஷிகா மஷிகா. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாம சொல்ல நல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே என் கையிலும், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யேசுவா மஷிகா மஷிகா, யேசுவா மஷிகா மஷிகா, யேசுவா மஷிகா மஷிகா, யேசுவா மஷிகா மஷிகா. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யேசுவா மஷிகா மஷிகா, யேசுவா மஷிகா மஷிகா, யேசுவா மஷிகா மஷிகா, யேசுவா மஷிகா மஷிகா. அப்பா உங்க நாமத்தில அற்புதம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில விடுதலை உண்டு, அப்பா உங்க நாமத்தில அற்புதம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில விடுதலை உண்டு, அப்பா உங்க நாமத்தில அற்புதம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில விடுதலை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யேசுவா மஷிகா மஷிகா, யேசுவா மஷிகா மஷிகா, யேசுவா மஷிகா மஷிகா, யேசுவா மஷிகா மஷிகா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டு, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் இருந்து ஒரு பெரிய ஆரோக்கியம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடும். இயேசுவின் நாமத்தில் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். இயேசுவை துதித்த ஒவ்வொருவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட யெசுவா மசிகா யெசுவா மசிகா என்கிற வார்த்தையின்படி தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். தேவன் எல்லா காரியங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா.
கர்த்தருடைய செய்திக்காக ஸ்மைலி சுருக்கமா ஜெபம் ஸ்தோத்திரம் ராஜா, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்போ அந்த அருமையின் மாலை விலைக்காக உமக்குடான கூட நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்போ சிறிய கூட்டமாக தகப்பனே அப்பா இந்த ஆராதனை வேலையிலே அப்பா உண்மை தேடும்படியாக நீர் தந்த கிருபைக்காக உமக்கு பாக்கியத்துக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா இப்போது கூட இசப்பா நாங்கள் செய்தி நேரத்துக்காக கடந்து செல்ல இருக்கிறோம் ராஜா. தகப்பனே இந்த செய்தி வேலையில் தகப்பனே நீங்கள் எங்களோட பேசுங்க தகப்பனே. ஆவியானவர் தாமே அப்பா உங்களுடைய வார்த்தையினால் அப்போ வந்த ஒவ்வொருத்தருக்கும் அப்பா ஆறுதல்களை அளிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்போ நீர் என்ன எங்களோட பேச வேண்டும் என்று சித்தம் கொள்கிறோம் அப்பா. அதன்படி அப்பா வார்த்தை வெளிப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. அப்போ பேசிக்கிற அப்பா பாஸ்டருடைய கத்தில் கொடுக்குறோம் தகப்பனே. நீங்கள் அவங்க மூலமாக நீங்கள் பேசுங்க தகப்பனே. நாங்கள் கேட்கிறோம். அந்த கேட்கிற வசனத்தின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. மீதியான நிறுத்தி உடைய கருத்தில் இப்போ கொடுக்குறோம். நிறைய பொறுப்படுத்துக்களும் வழியில் நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவும் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தயவு செய்து உட்காருவோம். சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடாது, அமைதியாக இருக்கணும். சரியா? சின்ன பிள்ளைங்க தயவு செய்து அமைதியாக இருக்கணும். கொஞ்ச நேரம் தான். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நாங்கள் மீண்டுமாய் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நீங்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷமான காரியம். முக்கியமாக அருமையான ஸ்டெல்லா அம்மாலாம் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு அவங்க கணவரும் இந்த இடத்துக்கு முதல்ல வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி நாம் அவங்களை அன்போடு வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா. நீங்கள் எதை காரியத்தை எதிர்பார்த்து வந்தீங்களோ அந்த காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். உங்கள் கண்களிலே ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுப்பார். ஆபரேஷன் இல்லாமல் ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். அந்த கர்த்தரை தேடி வந்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக நன்மை செய்வார். அல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்பிக்கையின் வார்த்தை 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. அல்லேலூயா. நலமானதை செய்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய பார்வைக்கு நலமானதை உங்களுக்கு செய்ய போகிறார். ஒருவேளை இந்த கடந்த 8 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களுக்கும் இந்த 9ஆம் மாதத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களுக்கும் நிறைய மாறுதல் என்ன செய்ய போகிறது? உண்டாக போகிறது. யாரெல்லாம் நம்புறீங்க? என் வாழ்க்கை மாற போகிறது, என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றப் போகிறார், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறப் போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நலமானதே நான் உங்களுக்கு செய்வேன். அல்லேலூயா. நலமானதே நான் உங்களுக்கு செய்வேன். இப்ப நான் சொல்லுங்களேன், நலமானதை கர்த்தர் எனக்கு செய்வார். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நலமானதை கர்த்தர் எனக்கு செய்வார். நலமானதை கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு செய்வார். நலமானதை கர்த்தர் என் தொழிலிலே செய்வார். நலமானதை என் குடும்பத்திலே கர்த்தர் செய்வார். நலமானதை என் வாழ்க்கையிலே செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுடைய இந்த அறிக்கை தான் ஆண்டவர் இன்னைக்கு அக்செப்ட் பண்ணுவார். இந்த பிரசங்கத்தை காட்டிலும் இந்த வார்த்தையை காட்டிலும் உங்க வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தை, இது பாஸ்டர் சொன்னாருங்கிறக்காக நீங்க சொல்லியிருந்தா நான் பொறுப்பு கிடையாது. நீங்க மனப்பூர்வமா சொல்லியிருந்தா கர்த்தர் உங்களுக்கு நலமானதே செய்வார். ஒரு காரியத்தை புரிஞ்சிடுங்க, உங்களுக்கு நலமானதே அல்ல, அவருக்கு நலமானதை. நமக்கு நலமா தெரிகிற காரியங்கள் நிறைய இருக்கும் சார். நமக்கு அது வேணும் இது வேணும் நிறைய காரியங்களை பார்க்கும்போதெல்லாம் மனசுல ஆசை வரும். எனக்கு இது கிடைச்சா பெட்டர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு குட் இருக்கும், ஆனா அதை காட்டி இது கிடைச்சா பெட்டர் அப்படின்னு நினைப்போம். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சா அதோட பெஸ்ட் கிடைச்சா நம்ம என்ன செஞ்சிடும்? மாறிடுவோம். ஆனா எப்பவுமே நினைச்சிடுங்க, ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அதர்ஸ் நெக்ஸ்ட், கெட் பெஸ்ட். இயேசுவை நீங்க ஃபர்ஸ்டா வச்சு மற்றதெல்லாம் நெக்ஸ்டா வச்சீங்கன்னா நீங்க பெஸ்ட்டை பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த 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 வார்த்தை நான் அப்படி சொன்னேன். ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட், பெஸ்ட். ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அதர்ஸ் நெக்ஸ்ட், கெட் பெஸ்ட். இயேசுவினிடத்திலிருந்து நம்ம நலமானதை பெற்ற நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு தான் அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதுபடியெல்லாம் செய்வாராக. உங்களுக்கு செய்ய போகிறார். முதல்ல யாருக்கு அவர் செய்ய போகிறார்? வேதத்துல நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஆனா சரியா நான் 8 மணிக்குள்ள முடிச்சு உங்களை அனுப்பணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம்
31 வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 20. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. நல்ல அந்த வார்த்தை திருப்பி வாசிமா. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. எதுக்கு லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டா அப்படின்னா 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளாய் இருந்தாள். ஒரே வசனத்துல யாக்கோபுங்கிறவனுக்கு அவங்க மாமாட்ட வந்த உடனே முதல்ல அவன் சொல்றான், நீ என்கிட்ட வேலை செய்ய, என் பொண்ணுங்களை உனக்கு நான் என்ன செஞ்சு தாரேன், கல்யாணம் பண்ணி தாரேன். அழகா சொல்லப்பட்டிருக்கு. லேயாள் எப்படி இருந்தா? கூச்ச பார்வையா இருந்தா, அழகு இல்லாதவளா இருந்தா. அவ தங்கச்சி எப்படி இருந்தா? அழகா இருந்தா, நல்ல சோப்பா அழகா ரூபவதியா இருந்தாலாம், குழந்தையா. இன்னைக்கு நிறைய இடத்துல கல்யாணம் பண்ண இடத்துல பொண்டாட்டியை காட்டிலும் யார் மேல பாசம் அதிகம் இருக்கும்? குழந்தைய மேல, மச்சினிச்சு மேலதான் பாசம் அதிகம் இருக்கும். மச்சினிச்சு ஒரு காரியம் சொன்னா மலை மேல கூட எரிய செஞ்சிருவாங்க, போயிட்டு வந்துருவாங்க. மனைவி ஒரு காரியத்தை சொன்னா கால் மேல தூக்கி போட்டு என்ன செஞ்சிருவாங்க, வச்சிருவாங்க, வேலை பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது பாரம்பரியமா உலகத்துல இப்படிதான் என்ன செய்து இருக்குது. அது உலகம்னு வச்சுடுங்களா. இங்க என்ன நடக்குன்னா, யாக்கோபு ஆசைப்பட்டது யார? ராகேல ஆசைப்படுறான். ஏன்னா அவ எப்படி இருக்கா? ஷீ இஸ் a beautiful guy, அழகா இருக்கிறா. அவளுக்காக தான் முதல்ல என்ன செய்யறான், வேலை செஞ்சானா. லேயால் இருக்கிற இடம் தெரியாம, லேயால் அவன் சரியா என்ன செய்யல, பார்க்கல. அதை தான் நம்ம யோசிக்கணும். லேயால் அற்பமா எண்ணப்பட்டவளாய், கூச்ச பார்வை உள்ளவளாய், அழகில்லாதவளாய் என்ன செய்கிறா, இருக்கிறா. ஒலி குச்சா இருக்கான்னு வச்சுட்டுங்களேன். அப்ப 7 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவன் டைம் முடிஞ்ச உடனே உங்க பொண்ணை எனக்கு என்ன செஞ்சு கொடுங்க, கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு லேயால கொண்டு நிறுத்தினா. யாரு அந்த பொண்ணு? இந்த பொண்ணை கொண்டு நிறுத்திருக்கா. இவள் தான் குடும்பத்திற்கு மூத்தவள் இருக்கும்போது இளையவளுக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், கல்யாணம் பண்ண மாட்டோம். அப்ப நீ இவளை கல்யாணம் பண்ணா இன்னும் 7 வருஷம் நீ என்ன செய்யணும், ஆடு மாடு மேய்க்கணும் சொல்லிட்டான். இந்த யாக்கோபு இந்த லேயாலை கல்யாணம் பண்ண பிறகு அற்பமா என்ன செய்தான், என்னன்னா அவன் பிடிக்கல, லேயாலே பிடிக்கல. அவளுக்கு குழந்தையும் என்ன செய்யல, இல்ல. கூச்ச பார்வைன்னா தெரியும், அப்படி ஒரு மாலக்கண் ஒரு பார்வை. ஆனா இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாலை ஒருவர் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு. ஹல்லேலூயா. லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை முதல்ல என்ன செஞ்சுட்டார். அழகா இருக்கவங்களை பார்க்காரா? இல்ல. நல்ல ஸ்டைலா இருக்கிறவங்க பார்க்கலாம்? இல்ல. உடம்புல எந்த விதமான பலவீனமும் இல்லாதவங்களுக்கு தான் நல்லது செய்வேன் அப்படின்னு நினைக்கிறாரா? இல்ல. கர்த்தர் பார்வைக்கு யார் அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறாங்களோ, ஒருவேளை இன்னைக்கு நம்ம குடும்பத்துல அற்பமாய் நம்ம எண்ணப்பட்டு இருக்கலாம், சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில நம்ம என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆண்டவர் உங்களை தான் பார்த்து கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் இந்த இடத்துல அற்பமாய் எண்ணப்பட்டு இருக்கீங்களோ, ஒரு காரியத்தை நினைச்சிடுங்க, நான் யாருடைய பார்வையில் இருக்கிறேன், கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறேன். உலகத்தான் பார்வையை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். உலகம் நம்மளை அற்பமாய் எண்ணும். அற்பமாய் எண்ணப்பட்டா நீங்க நல்லதுன்னு நினைச்சிடுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க, நல்ல சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளை அற்பமா நினைச்சிட்டாங்க, சிரமப்பட்டவங்களா நினைச்சிட்டாங்கன்னா, ஆண்டவர் கிடைக்காத ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுத்து எல்லாரும் முன்பதற்கு உங்களை உயர்த்த போகிறார். அற்பமா எண்ணப்பட்ட அந்த யாகேல் சொல்றா பாருங்க, 32ஆம் வசனத்துல, லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். போதும். முதல்ல கர்த்தர் எதை பார்த்தாரு? லேயாள். கவனிக்கிறீங்களா? லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை ஆண்டவர் பார்த்தாரு. அடுத்தப்பல எதை பார்த்திருக்கிறாரு? அவளுடைய சிறுமையை, எதனால் அவள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாளோ அதையும் ஆண்டவர் என்ன செய்தாரு, கண்டு எந்த காரணத்தினால் அவள் மனம் உடைஞ்சு இருக்கிறாளோ அவளுக்கு நலமானதை கர்த்தர் செய்தார். நமக்கு வாக்குத்தத்த வசனம், கர்த்தர் தமக்கு நலமானதையெல்லாம் உங்களுக்கு செய்வார். அவருடைய பார்வைக்கு நலமா தெரியணும். இவளுக்கு இதை செய்தா, இவனுக்கு இதை செய்தா அவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பான். சிறுமையிலேருந்து அவன் மீண்டு வருவான். அற்பமாய் எண்ணப்பட்டவனை அவன் கொஞ்சம் மேல வந்துருவான் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யணும் நினைக்கணும்னா, லேயால் போல அவ கூச்சல் போடல, சத்தம் போடல, ஒன்னும் போடல, ஒதுங்கிதான் இருந்தா, அமைதியா இருந்தா.
கர்த்தர் தனக்கு கண்டிப்பா தருவாருங்கிற நிச்சயத்துல இருந்தா, தன்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் கண்டிப்பா என்ன செய்யும், மாறும் நினைச்சிட்டு இருந்தா. அவள் அற்பமா எண்ணப்பட்டாள்னா ஊர் ஜனங்களை காட்டிலும் குடும்பமே அவளை அற்பமா என்ன செய்யுது நினைக்குது. சிஸ்டர் எப்பவுமே நினைச்சிருங்க, நம்முடைய குடும்பத்துல யாராவது ஒருத்தர் கொஞ்சம் கைகால் பலவீனமா இல்லாட்டி வேற சரீரத்துல வேற விதமான கஷ்டங்களை இருந்தா கொஞ்ச நாளைக்கு அன்பு காட்டுவாங்க. அப்புறம் அந்த அன்பு என்ன செஞ்சுட்டு வரும், குறைஞ்சிட்டே வரும். நமக்கு இன்னொருடைய உதவி தேவைப்படும் போது, இப்ப கூச்ச பார்வையா இருக்கிற லேயால் இருட்டு நேரத்துல வெளியே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஒரு வசனம் நமக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா அந்த வசனத்தை உட்காந்து அதனுடைய தன்மைகளை என்ன செய்யணும் யோசிக்கணும். பகல்லே கூச்ச பார்வை இருக்குன்னா நைட்டு அவளுக்கு பார்வை கூட என்ன செஞ்சிருக்காது, சரியா தெரிஞ்சிருக்காது. அப்போ மற்றவங்களுடைய ஹெல்ப் கண்டிப்பா அவங்களுக்கு லேயாளுக்கு தேவைப்படுது. அப்போ பிறந்ததுலேருந்தே இப்படி இருந்து அவளுக்கு சேவியம் கட்டி வாழ்க்கைய மற்றவங்களுக்கு என்ன செய்யுது, வெறுத்து போய் அவளை அற்பமா என்ன செய்யறாங்க என்றாங்க. அடுத்தாப்புல கிடைக்க வேண்டிய பாக்கியம் கிடைக்கனால சிறுமைப்பட்டவளா என்ன செய்யறா இருக்கிறா. யாரு சிறுமைப்படுத்துறா, கணவனே சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கணவரை தன்னுடைய மனைவி என்ன செஞ்சிட்டு இருக்கலாம், சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். கணவர் மூலமாக சிறுமைப்பட்டவர்கள் பெண்கள் அநேகமா இருக்கிறாங்க, மனைவி மூலமாகவும் சிறுமைப்படுகிற ஆண்களும் நிறைய என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தராசுல வைக்கப்பட்டா ரெண்டும் ஈக்குவலா தான் என்ன செய்து இருக்குது. ஒரு காலத்துல ஆண்கள் தான் வெறி பிடிச்சு என்ன செஞ்சா கொலை பண்ணா, இப்ப பெண்கள் என்ன செய்யறாங்க, சர்வசாதாரணமா என்ன செஞ்சாங்க, கொலை பண்ணி ஜெயில போய் என்ன செஞ்சாங்க உட்காந்துறாங்க. அவங்களுக்கு இப்போ கொலை பண்றதெல்லாம் ஒரு சாதாரண காரியமாவே தெரியல. ஒண்ணுக்கும் வழி இல்லைன்னா கூலிப்படையை வச்சாவது என்ன செஞ்சிடறாங்க, புருஷனை காலி பண்றாங்க, இல்லாட்டி மனைவியை காலி பண்றாங்க. அதனுடைய கடைசி எதற்காக பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல மாம்ச இச்சை தான் என்ன செய்யும் இருக்கும். ஒரு பெண்ணுக்காக இல்லாட்டி இன்னும் வேற காரியங்களுக்காக, சொத்துக்காக கூட ரொம்ப இருக்காது. அதிகபட்சம் இப்ப பெண்கள் கொலை செய்யப்படுகிறதும் இல்லாட்டி ஆண்கள் கணவன்மார் கொலை செய்யப்படுறதும் நீங்க பேப்பர்ல ஒழுங்கா வாசித்து பாத்தீங்கன்னா, யூடியூப்ல வர்றத பார்க்காதீங்க, அதெல்லாம் ஃபேக் நியூஸ் நிறைய வரும். பத்திரிகையில வர்றத பாருங்க, அது நல்ல பத்திரிகையில பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த ரீசன் கரெக்டா போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு இருந்த கள்ள தொடர்பு அது வெளியே தெரிஞ்சனால அவமானம் வந்துடும் சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, கூலிப்படையை வச்சு என்ன செஞ்சாங்க, கொலை செஞ்சாங்க. அப்படிதான் வரும். ஆனா இந்த காலகட்டத்தில் பாருங்களேன், லேயால் ரொம்ப அடக்கமா ரொம்ப ஒடுக்கமா தன்னுடைய சரீரம் பலவீனப்பட்டிருந்த நிலையிலும் கூட ஆண்டவரை மாத்திரமே நோக்கி பார்த்து கொண்டிருந்தாள். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ சிறுமைப்பட்டவளா இருக்கலாம், சிறுமைப்பட்டவனா இருக்கலாம், அற்பமாய் எண்ணப்பட்டவங்களா இருக்கலாம். இந்த குழந்தை பாக்கியத்துக்காக மாத்திரம் சொல்லல, நம்ம குடும்ப சூழ்நிலைகளே நம்முடைய தெருவில் நம்ம வசிக்கிற பகுதியில் நம்ம சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் நம்ம அற்பமாய் எண்ணப்படும்படி என்ன செய்யலாம் இருக்கலாம். ஒரு இடத்துக்கு கூட நம்மளால போக முடியும். ஒரு சகோதரி நீங்க எனக்கு போன் பண்ணாங்க, காலமே 2 வாட்டி போன் பண்ணியிருக்காங்க. பெரிய பணக்காரங்க தான், ஆனா அவங்களுக்கு கணவர் இல்லை, அவர் இறந்து போயிட்டாரு. கணவருடைய தம்பி மகளுக்கு கல்யாணம், அவங்க இன்விடேஷன் வச்சிருக்காங்க, நிச்சயத்துக்கு போறாங்க. போகும்போது அவங்க பையனும் பொண்ணும் சொல்றாங்க, இந்த இதுக்கு நம்ம போக வேண்டாம். அவங்க நம்மளை எப்படி நினைக்கிறாங்க, ரொம்ப அற்பமா நினைக்கிறாங்க. மம்மி நம்ம அங்க போக வேண்டாம், நம்ம பேசாம இங்கே இருந்துக்கலாம், மேரேஜ் கார்டு வந்த பிறகு என்ன செய்யலாம், மேரேஜுக்கு ஏதோ மொய் மாட்டி கொடுத்துடலான்னு சொன்னா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா போனா, வான்னு சொல்ற கூட ஆள் கிடையாது. பரிதாபமா அந்த பொண்ணு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டான். பையனை தான் துணை கூட்டு போயிருக்காங்க. அவன் சண்டைக்கு நிற்கிறானா கேட்ல, எப்படி நம்ம ஒரு வான் கூட சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அதே மீறி உள்ள போயிருக்காங்க. போனா ஆளை போல உட்காந்து சாப்பாடு கொண்டு கவனிச்சு போடுறதுக்கு கூட மொத்தமே 100 பேர் தான். அந்த 100 பேர்லயும் அற்பமா எண்ணப்பட்ட இந்த சகோதரி கண்ணீரோடு வெளியே வந்தாங்க. இன்னைக்கு அந்த பையன் போன்ல என்கிட்ட பிரேயர் பண்ணான், ரொம்ப அவமானமா இருக்கு அங்கிள் அப்படின்ட்டு. அப்போ ஒரு பெரிய பணக்காரங்களுக்கே இந்த நிலைமை அப்படி இருக்குன்னா, ஏழைகளாகிய நம்மளெல்லாம் என்ன நினைப்பாங்க யோசித்து பாருங்களேன். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில, கணவர் இல்லாத சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்மளை அற்பமா எண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ற வார்த்தை, கணவராய் இருக்கிறவன் மனுஷன் மாம்ச பிரகாரமானவன், நமக்கு தகப்பனாய் இருக்கிறவர் ஆவிக்குரியவர், ஆவியானவர், சர்வ வல்லமை படைத்தவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட இறைவன் தான் மணவாளனாய் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவங்க நம்மை அப்படி உங்களுடைய காரியத்தை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நமக்கு புருஷன் கிடையாது, நம்ம அற்பமாய் என்னப்படுகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. உலகத்தில் உள்ள புருஷனை காட்டிலும்
கர்த்தர் உங்களுக்கு, அவரே உங்களுக்கு மணவாளனாய், ஆவிக்குரிய மணவாளனாய், உங்களை தேற்றுகிறவராய், உங்களை ஆதரிக்கிறவராய், உங்களை பலப்படுத்துகிறவராய், உங்களை காப்பாற்றுகிறவராய், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராய், உங்கள் வேதனைகளை மாற்றுகிறவராய், உங்கள் ஜீவன் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுதும் அவர் இருக்கிற தன்னடி இடத்துக்கு உங்களை அழைத்து செல்கிறவராய், கடைசி வரை அவருடைய மார்பிலே நீங்கள் சாய்ந்திருக்கிற பாக்கியத்தை பெற்றவர்களாய் உங்களுக்கு அவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறார், அற்பமாய் எண்ணப்பட்டவனை நான் நோக்கி பார்க்கிறேன், சிறுமைப்பட்டவர்களை நான் நோக்கி பார்த்து அவர்களுக்கு நலமானதை நான் செய்ய போகிறேன். அப்ப நீ உங்க குடும்பத்துல பிள்ளைகளானாலும் சரி, யாரா இருந்தாலும், எதனால் நீங்க அற்பமா எண்ணப்பட்டாலும், எதனால் நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டாலும் ஒன்னு நினைச்சிடுங்க, எந்த காரியத்தை நீ சிறுமைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, எந்த காரியத்தில் நீ அற்பமா எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, அந்த காரியத்தில் ஆண்டவர் இன்று ஒரு அற்புதம் செய்வார். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். அவருக்கு நலமானபடி செய்வார். நீ இழந்ததையெல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய். பெற்றுக்கொள்ள வேண்டியது நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். அந்த நாள் இந்த நாள். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நாள் இந்த நாள். இந்த நாளிலே கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதுபடி உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் தொழிலிலே எல்லாவற்றிலும் நலமானதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அது அப்படியே ஆக கடவது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அல்லேலூயா. அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். குறுகி போய் இருக்கிற உங்களை ஆண்டவர் என்ன செய்வாரா? வர்த்திக்க பண்ண போகிறார், பெருக பண்ண போகிறார். அவர்கள் இனி என்ன பண்ணுவதில்லையா? அவங்க குறுகி போவதில்லை. நீங்க ஏன் குறுகிட்டு இருக்கணும்? தெருல போகும்போது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இதுவரைக்கும் நீங்க உங்களே நீங்க தாழ்த்தி ஒதுக்கிட்டு இருந்தீங்களா? இன்னிலிருந்து அதை விட்டுருங்க. அவர்களை காட்டில் நீங்கள் மேலானவர்கள். ஏனென்றால் இருப்பது உங்களுக்குள் இருப்பது கர்த்தர், உங்களோடு வருகிறவர் கர்த்தர். இந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி முதல் அதுக்கு மேல உள்ள வசனத்துல கடைசி லைனை வாசித்து பாருங்களேன். கடைசி லைனை சொன்னேன். 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் கடைசி லைன். 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் கடைசி லைன். உன்னை பார்க்கிலும் 13 கர்த்தர் தமது 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய கடைசி லைன். உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் நான் உனக்கு துணை நிற்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய நான் உனக்கு நலமானது செய்வேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்கு துணை நிற்பேன். இப்ப கரங்களை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட முறையில் நீங்க உங்களை அவங்க அவமானப்படுத்தினாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்பேன். ஆண்டவர் உங்களுக்கு துணை நின்று உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. வெறுமையாய் போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் பாயிண்டினுடைய தலைப்பு சிறுமை. சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நலமானதை செய்கிறார். இரண்டாவது, வெறுமையாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நலமானதை செய்கிறார். வீடு இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, உள்ள ஒரு வெறுமை இருக்கிறது. எல்லாம் இருக்கு, வெறுமை இருக்கு. இது ஒரு பேட்டர்ன். வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை, செலவுக்கு பணம் இல்லை. இதை காட்டிலும் இது ரொம்ப கொடுமை. ஒவ்வொரு நாளும் செலவுக்கு கையில காசு இல்லை, பிள்ளைகள் ஏதாவது கேட்டா வாங்கி கொடுக்க முடியல. ஒரு வீட்டுக்கு அவசியமானது நம்மளால என்ன செய்ய முடியல, வாங்க முடியல. தொழில் இருக்கு, அதுல நஷ்டம், அதுல இருந்து ஒன்னும் எடுக்க முடியல. வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறோம், அந்த சம்பளத்துல ஒண்ணுமே மீதம் நமக்கு இருக்க மாட்டேங்கி. சிலருக்கு வேலையே என்ன செய்ய மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. வேலை கிடைச்சாலும் வேலை செய்வதற்கு சரீரத்துல பலன் இல்லை. ஒரு
வெறுமையாய் ஒரு இருளடைந்த வீடாய் நம்முடைய வீடு என்ன செய்கிறது இருக்கிறது. நம்ம அநேகர் இன்னைக்கு எப்படிதான் இருக்கிறோம்? வெறுமையா இருக்கிறோம். எப்படி வெறுமையா இருக்கிறோம்னா, எல்லாவற்றையும் கொடுக்கிற இயேசுவாகிய கடவுள் நமக்குள்ள இல்லாதபடினால வெறுமையாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் நமக்கு அருள் செய்கிற தேவன் நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பு இல்லாமல் நம்ம எப்படி இருக்கிறோம்? வெறுமையா இருக்கிறோம். எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இல்லாம நம்ம எப்படி இருக்கிறோம்? வெறுமையா இருக்கிறோம். இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அருளுகிற ரட்சிப்பு நம்முடைய குடும்பத்தில் இல்லாதனால நம்முடைய குடும்பம் எல்லாம் இருந்தும் எப்படி இருக்கிறது? ஒரு வெறுமையா இருக்கிறது. எல்லாம் இருக்கும் சிஸ்டர். அரிசியில பானை இருக்கு, பாத்திரத்துல என்ன இருக்கு, கேஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, சமைச்சு வச்சிருக்கு, சாப்பிடத்தான் செய்யறோம். ஆனா மனசு மட்டும் எப்படி இருக்குது? ஏதோ ஒன்றை இழந்தது போல கடமைக்கு சாப்பிடுறோம், ஒரு விருப்பத்தோட சாப்பிட கிடையாது. கஞ்சி குடிச்சாலும் எப்படி குடிக்கணும்? மன விருப்பத்தோட கிடைக்கணும். அப்போ ஒரு உதாரணம் சொல்றேங்க. என்னுடைய வாலிப பிராயத்துல எங்க குடும்பம் ஏற்கனவே சொல்லிங்க பயங்கரமான வறுமை அப்படி ஒரு வறுமை கிடையாது. ஒரு நேரம் சோத்துக்கு நாங்க நாயா பேய என்ன செய்வோம்? அலைவோம். இன்னும் கூட காமெடியா சொல்ல போனா, எங்க ஊர் திருநெல்வேலி சைட்லாம் கல்யாண வீட்டுல கடைசி பந்தின்னு ஒரு பந்தி வைப்பாங்க. அந்த பந்தி யாருக்கு வைப்பாங்க தெரியுமா? ஏழைகளுக்கு இல்லை சிஸ்டர், பிச்சைக்காரங்களுக்கு வைப்பாங்க. எல்லா பிச்சைக்காரங்களும் அந்த அதுவும் உள்ள விட மாட்டாங்க. தெருவில் அந்த அங்கெல்லாம் கல்யாண மண்டபம்லாம் கிடையாது. பந்தல் போடுறது ரோட்டு ஓரத்துலலாம் உட்காந்துருப்பாங்க. நாங்கள் முதல் பந்தில் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோமே. நாங்கள் என் கோஷ்டி தம்பிமார் எல்லாரும், என் ஃப்ரெண்டு செல்வராஜன் ஒருத்தர் உண்டு, எல்லாரும் சேர்ந்து போவோம். போயிட்டு வீட்டில் போய் கிழிஞ்ச ட்ரெஸ் இருக்கும்ல, அதை எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு பிச்சைக்காரங்களோட கூட்டமாக வந்து என்ன செஞ்சுக்கிடுவோம்? உட்காந்துக்கிடுவோம். ஏன்னா பிச்சைக்காரங்களுக்கு போடும்போது நிறைய என்ன செய்வோம்? கொடுப்பாங்க. அதை எடுத்து வீட்டில் கொண்டு தண்ணி ஊற்றி போட்டு அடுத்த நாளைக்கு என்ன செய்வோம்? கஞ்சா குடிப்போம். அந்த கஞ்சி குடிக்கும் போது, பச்சை மிளகாய் கடிச்சிட்டு குடிக்கும் போது அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு வாலிப பிராயத்தில். நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அப்படித்தான். ஹாஸ்டல்ல இருக்கும்போது தான் சாப்பாடு, வீட்டுக்கு வந்தா ஒன்றும் இருக்காது. அப்போ அந்த ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில ஒரு பருக்க சோறு எனக்கு கிடைக்கிறது அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா எல்லாமே இருந்தும் சாப்பிடக்கூட முடியாம வெறுமையில இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சிஸ்டர். எல்லாமே இருந்தும் வீட்டில் சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. எனக்கு அதை நினைச்சு பார்த்தா எனக்கு இப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம இப்போ எவ்வளவோ பெரிய அளவுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்துட்டாரு. அந்த வாலிப பிராயத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? ஒரு கல்யாண வீட்டுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் கிடையாது. பக்கத்து வீட்டில் பையன்ட்டு போய் ஒரு நேரத்துக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸை கொடுறான், அந்த கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோன்னு சொல்லி அவன் போயிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸை அவன் ஷர்ட்டை வாங்கி போட்டுக்கிட்டு போய் அப்படிலாம் நாங்கள் வாழ்ந்த காலங்கள் உண்டு. ஆனா அந்த நேரத்தில் அந்த ஒரு ஆசீர்வாதம், அந்த ஆகாரம் கிடைச்ச உடனே பயங்கரமான சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. ஒன்றும் இல்லாத நிலைமையில ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு உண்டாகும். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு உங்களை சொல்றாரு, உங்க நிலைமை எப்படித்தான் இருக்கிறது? ஒன்றும் இல்லாத வெறுமை நிலையில இருக்கிறது. என் ஜனங்களை நான் வெறுமையாய் அனுப்ப போவதில்லை. அப்ப 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசி. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். போதும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிஸ்டர். வி ஆர் கிறிஸ்டியன்ஸ். நம்ம அடிக்கடி இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கோம். பேதுரு போனாரு, மீன் பிடிக்க போனாரு, வலைய போட்டாரு, மீன் ஒன்று கிடைக்கிற கரையில வந்து உட்கார்ந்து இருந்தாரு. இயேசுவான திருப்பி போனாரு, 2 போட் நிறைய மீன் கிடைச்சது. இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒண்ணு பாத்துருங்க, பேதுரு மீன் பிடிக்க போனாரு, ஒன்றுமே கிடைக்கல. வந்து வெறுமையா என்ன செய்யறாரு? கடற்கரையில உட்கார்ந்து இருக்கிறார். வலைகளை பின்னி கொண்டிருந்தார். அவர்கிட்ட போட் இருந்துச்சா? இருக்குது. வலை இருக்குதா? இருக்குது. பிழைக்கிறதுக்கு கடல் இருக்குதா? இருக்குது. உள்ள மீன் இருக்குதா? இருக்குது. ஆனா இவருக்கு மட்டும் ஒன்றும் கிடைக்கல. இன்னைக்கு எல்லாம் இருக்கு, ஆனா நமக்கு என்ன செய்யல? கிடைக்கல. தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறது? இருக்கிறது. எங்க போனாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. ஆனா நமக்கு அது என்ன செய்யல? கிடைக்கல. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆயுதங்களும் இருக்குது. போட்டும் இருக்குது, வலையும் இருக்குது. நம்ம போக வேண்டிய பயணத்துக்கு கடலும் இருக்கிறது, கடலுக்குள்ள மீனும் இருக்கிறது. எல்லாம் இருந்தும் எனக்கு ஒண்ணு என்ன செய்யல? கிடைக்கல. நான் எப்படி இருக்கிறேன்? வெறுமையா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் சிஸ்டர்?
எல்லாம் இருந்தும் வெறுமையா இருக்கிறோம். ஒண்ணு உலக பிரகாரமான வெறுமை, கடன், கஷ்டம், பிரச்சனை, சரீரத்துல ஆரோக்கியம் இல்லை, அதுல நம்ம கொஞ்சம் வெறுமையா இருக்கிறோம். இன்னொன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனால் நமக்கு வருகிற சந்தோஷம், சமாதானம் எதுவுமே இல்லாம, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவனுடைய அபிஷேகமே இல்லாம, தேவனுடைய வல்லமையே இல்லாம, தேவனுடைய அன்பே இல்லாம, தேவன் எனக்குள் செய்கிற கிரியைகளே எனக்குள் இல்லாம, இந்த உடம்பு இன்னைக்கு எப்படி இருக்குது? வெறுமையா இருக்கிறது. ஆத்மா எப்படி இருக்கிறது? வெறுமையா இருக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம் மூணுமே எப்படி இருக்கிறது? வெறுமையா இருக்கு. அதனால தான் என் ஆவி, ஆத்மா, சரீரம் மூணு உம்மிடத்துல ஒப்பு கொடுத்தேன் ஐயா, ஒப்புவித்தேன் ஐயா. அதை நீங்க என்ன செய்யுங்க? சரி பண்ணுங்க. அப்போ முதல்ல நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திரப்பட்டேன்னா, கிறிஸ்துவுக்குள் நான் சரியா நான் ஒரு மனுஷன் ஆயிட்டேன்னா, இந்த சரீரம் பெரிய காரியங்களை செய்யும். இந்த சரீரத்தில் உழைக்கிறதுக்கு பலன் கிடைக்கும். நான் எடுக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். நான் எந்த தொழில் செய்தாலும் அதில் எனக்கு ஒரு வெற்றி உண்டாகும். எந்த வியாபாரம் செய்தாலும் அதில் வெற்றி உண்டாகும். சுருக்கமாக சொல்லப்போனா, நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். அல்லேலூயா. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். அப்ப நான் எதுல வெறுமையா இருக்கணும், அதை நான் முதல்ல என்ன செய்யணும்? ஃபுல்ஃபில் பண்ணணும். சங்கீதம் சொல்லுகிறது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை எனக்கு தொடரும். அப்ப என் பாத்திரம் எதனால நிரம்பி விழணுமா? தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரம்பி வழியணுமா? அப்படி நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நாம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில வெறுமை என்பதே இருக்காது. அடுத்தப்பல கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படுகிற ஒரு சூழ்நிலைகளை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியம் சொன்னார்னா ரைட்னு சொல்லி உடனே என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? போய்கிட்டே இருக்கணும். அதுதான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒபே, செகண்ட் ஆர்குமெண்ட். முதல்ல நீ என்ன செஞ்சிரு? கீழ்ப்படிஞ்சு நீ போ. யாக்கோபுக்கு அப்படித்தானே சொன்னாரு, நீங்க இருக்காத உங்க மாமா வீட்டுக்கு என்ன செஞ்சிரு? ஓடிது, உத்தரவு வருது, அட போங்க ஆண்டவரே, ஒன்றும் இல்லாம நான் எப்படி போவேன், நான் காட்டுக்குள்ள கிடக்கிறேன் அப்படியா சொன்னான். கீழ்ப்படிஞ்சு போனா, ஒன்றுமில்லாமல் போனா, ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கறாரு. ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் அவன் என்ன செஞ்சான்? பெற்றுக்கொண்டான். அவன் சொல்றான், நான் வெறுங்கையா என்ன செஞ்சேன்? போனேன். இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? 2 பரிவாரங்களோடு வந்திருக்கிறேன். அதுதான் நம்முடைய தகப்பன். அந்த தகப்பனை குறித்து ரொம்ப அழகா ஒரு பாடல் உண்டு. உண்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உண்மை அப்பான்னு கூப்பிடவா. அதுல பாத்தீங்கன்னா அந்த பாடல் ஒரு லைன் ரொம்ப பிடிச்சல, என் கண்ணீரை துடைச்சதை பார்த்தா. லேயாளின் கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். ஒன்றுமில்லாத வெறுமையில் இருக்கிற பேதுரு எவ்வளவு வேதனை இருந்திருப்பான். எல்லாரும் மீன் பிடிச்சு வந்திருக்கான, இவனுக்கு மட்டும் மீன் கிடைக்கலனா. ஆண்டோடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு மீன் பிடிக்க போனா மற்றவங்களுக்கு எல்லாம் 1 போட் மீன் கிடைச்சது. பேதுருக்கு எத்தனை போட் கிடைச்சது? 2 மடங்கு. வலை கிழிஞ்சு போட்டெல்லாம் மூழ்கத்தக்கதான ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க வெறுமையா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. உங்களால் சுமக்க முடியாத ஆசீர்வாதம். நான் அடிக்கடி ஒரு சகோதரி, இருக்கிற சகோதரிக்கு சொல்லுவேன், நீங்கள் இழுத்து கொண்டு வருவீங்க, சுமக்க முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்று. உங்களுக்கும் அப்படி கொடுக்க போகிறார் ஆண்டவர். அவரை அப்பான்னு நம்ம கூப்பிடணுமா? அப்பான்னு என் மகன் என்ன கூப்பிட்டு அப்பா எனக்கு இது வேணும்னு கேட்டா, என் உயிரை போனாலும் என்ன செஞ்சிருவேன்? கொடுத்துருவேன். என் மகா அப்பான்னு கூப்பிட்டு அப்பா எனக்கு இது வேணும்னு கேட்டா, அப்பா வேலையை பார்த்துட்டு அப்படியே சொல்லிட்டு இருப்பேன். என்னம்மா வேணும்னு கேட்டு அதற்காக எவ்வளவு முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சி என்ன செஞ்சிருவோம்? எடுத்துருவோம். எல்லாரும் அப்படித்தானே? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்லது தானே செய்வீங்க. அப்போ நம்மளும் இயேசுவை அப்பான்னு கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய கண்ணீரை தொடச்சி நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்மளை ஏந்தி தாங்கி நம்ம மேல இரக்கமா இருப்பேன். அந்த லைன் சொல்லுகிறது. கைகளை தட்டி எங்களோடு சேர்ந்து அந்த பாட்டை படிக்கலாம். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை,
உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா. என் கண்ணீரை தொடச்சத பார்த்தா அம்மானு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என் நீரை தொடச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், உங்க இரக்கத்தை ஒழுக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும், உம்மை அப்பான்னு, உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க. அவர் உங்களை இன்னைக்கு இங்கிருந்து வெறுமையை அனுப்ப போறதில்ல. சுகம் இல்லாமல் வந்திருக்கவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து அனுப்புவார். குடும்பத்தில் குறைகளோடு வந்திருக்கிறவர்களுக்கு பொருளாதாரத்தை மேம்பட செய்வார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை நான் வெறுமையாய் அனுப்ப போவதில்லை. அவர் உங்களை நிறைத்து அனுப்புகிற தேவன். கடைசியாக சங்கீதம், நான் வாசித்த சங்கீதத்திலே 68ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசி பாருங்க. ஸ்டக்குன்னு முடிச்சலாம். சங்கீதம் 68:6. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. அடுத்தாப்புல முதல்ல சிறுமை சொன்னேன், அடுத்தாப்புல வெறுமை, மூணாவது தனிமை. இந்த மூணு மனசுல வச்சுக்கிடணும். வெறுமை, சிறுமை, தனிமை. இன்னைக்கு நம்ம தனிமை குறித்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு, அப்படின்னா அனாதை போல இருக்கிறவர்களுக்கு, தங்குற இடத்துல பிரச்சனை. வீடு வாசல் இருக்கு, ஆனா பிரச்சனை. நம்ம சொந்த வீட்டிலே நம்மளால நிம்மதியா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. சாத்தம் வித்துட்டு என்ன செஞ்சிடலாம், ஊரை பார்த்தாது என்ன செஞ்சிடலாம், ஓடிடலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைய குடும்பங்கள் இருக்கு சிஸ்டர். வீடே இல்லாம நிறைய பேர் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். நாங்களும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். ஆனால் சீக்கிரம் ஆண்டவர் இன்னைக்குள்ள வாக்குத்தத்தத்தின்படி சொந்த வீடு தர போறாரு. அல்லேலூயா. அப்ப நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, நிறைய பேர் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் வீடு கட்டி அது வீடா இல்லை. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு அப்படின்னா என்ன தெரியுமா, ஆண்டவர் தான் நம்முடைய வீட்டினுடைய தலைவராக இருக்கிறவர். அவர் இல்லாதவர்களுக்கு, அந்த வீடு வாசல்ல இயேசு தலைவராய் இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே இன்ம தலைவராய் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்ம உங்க வீட்டு, நீங்க இந்த வாடகை வீட்டுல இருக்கேன் கவலைப்படாதீங்க. அது வீட்டுக்காரர் எங்கேயும் இருக்கலாம், ஆனா வீட்டுக்கு ஓனர் யாரா இருக்கணும், கர்த்தரா இருக்கணும். நீங்க வீடு கட்டிட்டு இருக்கலாம், ஏன் வீடுன்னு சொல்லாதீங்க, யாருடைய வீடு, கர்த்தருடைய வீடுன்னு சொல்லுங்க. அப்ப அந்த வீட்டுக்கு அவர் தலைவரா இருப்பார். பைபிள் சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் மகிமும் எங்க இருந்து வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஒரு வீட்டுக்கு உங்களுக்கு 1ஆம் தேதி மெசேஜ் அனுப்பியிருந்தேன். எந்த ராஜாக்களுக்கும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உங்களுக்கு அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எந்த ராஜாக்களுக்கும் இல்லாத செல்வம், எந்த ராஜாக்களுக்கும் இல்லாத சம்பத்து, எந்த ராஜாக்களுக்கும் இல்லாத ஐஸ்வர்யம், எந்த ராஜாக்களுக்கும் இல்லாத மரியாதை யார் தலைவராக இருந்தா, அப்போ கர்த்தர் ஒரு குடிசை வீட்டுக்கு தலைவராக இருந்தாலும் அவன் யாரு தான், ராஜா தான். அந்த பிள்ளைகள்லாம் யாரு, ராஜா வீட்டு பிள்ளைகள். ஒரு அரண்மனை போல வீட்டுல கர்த்தர் இருந்தாலும் அந்த வீட்டுல
இருக்கிறவங்களாம் ராஜா தான். தாவீதுக்கு அரண்மனை போல வீடு ஆண்டவர் கட்டி கொடுத்தாரு. வீட்டின் தலைவரா யார் இருந்தா? ஆண்டவர் இருந்தார். தாவீது வேலைக்காரனா இருந்தானா ராஜாவா இருந்தாரா? 40 வருஷம் ராஜாவாக இருந்தார். சரி, தாவீதின் கைக்கு கீழே எத்தனையோ பேர் இருந்தாங்க. தாவீது ஆண்ட ஆட்சி காலங்க 40 வருஷமும் தேசம் அமைதியா இருந்துச்சு. எப்படி அமைதியா இருந்தது? எல்லார் வீட்லயும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. தாவீது சங்கீதம் பாடுகிறவன், கர்த்தரை துதிக்கிறவன். அப்ப கர்த்தரை துதிக்கிறவங்க வீடு எங்கெல்லாம் இருக்குதோ அந்த வீடு துதியின் வீடா இருந்தா, கர்த்தரின் வீடா இருந்தா அந்த வீட்டுல சந்தோஷம் இருக்கும் சிஸ்டர். அந்த வீட்டில் நிம்மதி குறைச்சல் இருக்காது, எல்லாமே சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு 2வது ஆசீர்வாதம், சொந்த வீடு இல்லை அப்படின்னு யாரெல்லாம் இன்னைக்கு இருக்கிறீங்களோ கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? சொந்த வீடு இல்லை, யாருக்கெல்லாம் சொந்த வீடு வேணும்? கையை இப்படி தூக்குனா அஸ்திவாரம் கூட போட முடியாது, கையை அப்படி தூக்கணும். சொந்த வீடு எங்களுக்கு வேணும். நல்லா கை வைத்துங்க பர்வதமா, சொந்த வீடு எனக்கு வேணும். கையை வைத்துங்க. ஆண்டவர் சொல்றார், வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு நான் வீடு வாசலை உண்டு பண்ணி கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த மாசத்துல ஆண்டவர் ஏதோ ஒரு புதிய காரியத்தை நலமானதை உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்க அதே இன்னொன்னு, வியாதி வந்திருந்தா நம்ம என்ன செய்யறோம்? தன்மைப்படுத்தப்படுறோம். யோவான் 5:5 வாசி பார்த்தீங்கன்னா 38 வருடங்களாக ஒருத்தன் வியாதியா இருந்தானா. இன்னைக்கு இந்த இடத்துல பலவீனமா வியாதியா இருக்கவங்க நல்லா கவனிங்க. 38 வருஷம் ஒருத்தன் எப்படி இருக்கிறான்? வியாதியா இருக்கிறான். குடும்பத்தை விட்டு என்ன செய்யப்பட்டான்? தனிமைப்படுத்தப்பட்டுட்டான். குடும்பத்துக்குள்ளே போகல, ரோட்ல தான் கிடக்குறான். பக்கத்துல சிலவம் குளம் இருக்கு, அதுல போய் குளிச்சா அவனுக்கு என்ன செஞ்சிடும்? வியாதி சுகமாயிரும். ஆனா கூட்டு போறதுக்கு கூட யாரும் இல்லை, தனிமைப்படுத்தப்பட்ட நிலை. ஒருவேளை வியாதியின் காரணமாக வேறு எந்த ஒரு காரணத்தினாலோ நீங்க தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கீங்களா? உங்கள் குடும்பம் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்குதா? அதாவது தள்ளப்பட்ட குடும்பமா இருக்கிறதா? எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட குடும்பமா இருக்கிறதா? அங்க சொல்லப்பட்டிருந்த அதிகாரத்துல கர்த்தர் அவனை தேடி வந்தார். இயேசு அவனை தேடி வந்தார். 38 வருடமாக ஒருவன் வியாதியா இருக்கிறது இயேசு கண்டு, வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு என்ன செய்யணும், நீ என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? நான் சுகமாகணும் ஆண்டவரே, நான் தனிமையா இருக்கிறேன், என்னை கொண்டு போய் சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு ஆள் இல்லை. அப்படி சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு ஆள் இல்லை, நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறீங்களோ, ஒருவேளை இதை வெளியே இருந்து கேட்டுட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வருகிறேன் உனக்கு. நம்ம வாசம் பார்த்தீங்களா, நான் உனக்கு துணை நிற்பேன். இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு நீங்கள் தனிமைப்பட்டவர்கள் அல்ல. தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பம் அல்ல. வியாதினாலோ வேறு எந்த காரணத்தால் தனிமைப்படுத்தப்பட்ட நீங்க தனிமைப்படுத்தவர்கள் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்பேன். அப்ப உலகத்தான் துணையை காட்டிலும், உலகத்தில் உள்ள மனுஷர்கள் துணையை காட்டிலும் கர்த்தர் எனக்கு துணை நிற்பது பெரிய பலன். அது மகா பெரிய பராக்கிரமத்தினுடைய பலன். அதே மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்தில் தனியே தான் இருக்கிறாரு. ஆண்டவர் யோசிக்கிறார், அந்த வசனம், கர்த்தர் தமக்கு நலமானபடி என்ன செய்வார்? என்ன சொல்றாரு? மனிதன் தனிமையாக இருப்பது அவனுக்கு நல்லதல்ல, அவருக்கு நலமானபடி செய்கிறார். ஒரு அழகான பெண்ணை என்ன செய்தார்? சிருஷ்டித்து கொடுத்தார். அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு தனிமைப்பட்ட நிலை, பெண்களோ ஆண்களோ கல்யாணம் ஆகாம இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை நான் என்ன செய்வேன்? அவர்களுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி உண்டாக்கி கொடுத்த மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளாய் இருக்கலாம், அது ஆண்களாயும் இருக்கலாம் பெண்களாயும் இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறாரு, நான் அவர்களை இனி தனிமைப்படுத்த மாட்டேன், அவர்களுக்கு ஏற்ற துணையை நான் என்ன செய்வேன்? உருவாக்கி கொடுத்து குடும்பங்களை உருவாக்குவேன். அவர் தமக்கு நலமானபடி செய்கிற ஆண்டவர். இவை எல்லாம் கர்த்தரின் கரத்தினால் என்ன செய்யுமா? ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்க தனிமைப்படுத்தப்பட்டவங்க, சிறுமைப்படுத்தப்பட்டவங்க, அடுத்தாப்புல வெறுமையா இருக்கிறவங்களை நிரப்புகிறது யாருடைய கரத்தினால் ஆகும்? கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நாம் எழுந்திருந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களானது, வாக்குத்தத்த வசனம், அது வெறுமையே போகக்கூடாது. நம்ம ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுக்கும் பொழுது தான், ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும்னு சொல்லி நம்ம இப்ப நீங்க மனப்பூர்வமா இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான், ரொம்ப நேரம் உங்களுக்காக ஜெபிக்க போறதில்லை. எல்லா வார்த்தையும் உங்களுக்கு சொல்லியாச்சு, ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தையும் உங்களுக்கு சொல்லியாச்சு. நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டியதான் உங்களுடைய கடமை. நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க.
பற்றி நடத்துகின்றீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த செப்டம்பர் மாதத்திலே தேவன் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை எல்லாம் உங்களுக்கு செய்வார், நான் உங்களுடனே கூட இருப்பேன், என் கரம் உங்களுக்கு காரியங்களை நடப்பிக்கும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இன்னைக்கு வெறுமையாய், தனிமையாய், சிறுமையாய் இந்த இடத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கண்டு கொள்வீராக. அவர்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய நேரடி பார்வைக்குள் வருவார்களாக. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறுமைகளை, சரீரத்தில் இருக்கிற சிறுமைகளை, குடும்பத்தில் இருக்கிற வெறுமைகளை, அற்பமாய் எண்ணப்படுகிற காரியங்களை, தனிமையாய் இருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி நிறைவான ஆவியானவர் எங்கள் குடும்பத்தை நிறைவாய் வைப்பதற்காக சோத்திரன். இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பமும் நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவதாக, பிள்ளை பாக்கியங்கள் கிடைப்பதாக, திருமண தடைகள் நீங்குவதாக, கடன் பிரச்சனைகள் நீங்கி போவதாக, கையிட்டு செய்யும் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கைது செய்கிற தொழில்கள் மேம்பாடு உண்டாவதாக, கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. சரீர பலவீனத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிற, வியாதியில் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. இந்த மழை காலத்தில் வீடுகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சரியான முறையில் சரி செய்யப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறவர்களுக்கு வீடுகளை கட்டி முடிக்க தேவையான எல்லா காரியங்களையும் நேர்த்தியை செய்வீராக. வீடு இல்லாதவர்களுக்கு புதிய வீடுகளை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள சொத்து, இந்த உலகத்தில் உள்ள சொந்தம், இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை ஆண்டவரே. இவை எல்லாவற்றையும் கொடுக்கிற இயேசுவே எங்களுக்கு முக்கியம். நீரே எங்களுக்கு முக்கியம் ஆண்டவரே. நீர் தானே எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவர். நீர் கொடுக்கிற வெற்றி கொடி எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த மாதத்தில் பயணம் செய்ய போகிறோம். இந்த மாதத்தில் ஒரு குறையும் இல்லாமல் நாங்கள் மீதம் எடுக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சகல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் உங்களோடு இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆசீர்வதிப்பாராக. வந்திருந்த எல்லாருக்கும் நன்றியம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் வியாதியஸ்தர்களுக்கான சிறப்பு ஜெபம், அதில் அநேகர் கலந்து கொள்ளுங்க. வியாதியஸ்தர்களை அழைத்து வாருங்கள். கர்த்தர் அற்புதம் செய்வார்.